சார் இப்ப சட்ட விளக்கங்கள் இதெல்லாமே பார்த்துட்டோம். பொதுவா வந்து தான் விருப்பப்படுற மாப்பிள்ளை இவர்தான் வீட்ல இவங்க பேசினாலோ, இல்ல வீட்ல நல்ல பையனா இருந்தா ஏத்துக்கிட்டாலோ, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் தவிர்க்க முடியுமா? இதுக்கு பொதுவா என்ன கருத்து சொல்றீங்க சார்? பொதுவா வந்து இதுல பிள்ளைகளும் மாறணும், பெற்றோரும் மாறணும். பிள்ளைகள் வந்து கண்மூடித்தனமா யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, ஆளு பார்க்க ஹைட்டா இருந்தாரு, ஷாருக் கான் மாரி இருந்தாரு, சல்மான் கான் மாரி இருந்தாரு, ரஜினிகாந்த் மாரி இருந்தாரு, கமலஹாசன் மாரி இருந்தாரு, சூர்யா மாரி இருந்தாருன்னு தேவையில்லாம நடிகர்களை கம்பேர் பண்ணி பின்னாடி போறது, அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் நம்புறது, அப்படி இருக்கிறதும் மாபெரும் தவறு. ஸோ இந்த மாதிரி ஆண் பெண் ஈர்ப்புன்றது வந்து உலக இயற்கை, அதுல வந்து தவறே கிடையாது. ஆனால் அவங்க நம்ம குடும்பத்துக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபிளா இருப்பாங்களா? அவர் என்ன படிச்சிருக்காரு, இவர் வந்து கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாரா, நம்மள காப்பாற்றுவாரா இந்த சென்ஸ் எப்படின்னா, லவ் இஸ் அன்கண்டிஷன் சொல்லுவோம். லவ் வந்து ஒரு கண்டிஷனோட வர்றதில்ல. செகப்பா இருந்தா தான் லவ், இல்ல உயரமா இருந்தா தான் லவ், படிச்சவங்களா இருந்தா தான் லவ், நல்லா பேசினா தான் லவ், இல்ல அமைதியா இருந்தா தான் லவ், அப்படின்றதுல கிடையவே கிடையாது. லவ் இஸ் அன்கண்டிஷனல். அந்த அன்பு இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். இவங்க அதை வந்து நமக்காக பண்ணுவாங்களா, நம்மகிட்ட அன்போடு நடத்துவாங்களா பார்த்து அவங்கள தேர்ந்தெடுக்கிறது தான் பெண்ணுடைய கடமை. அதே மாதிரி ஆணுக்கும் அதே தான். ஆணும் வந்து இந்த பெண் வந்து நம்மளால அன்பா இருப்பாங்களா, பணத்துக்காக தான் பழகுறாங்களா, இல்லை நம்மளுடைய நிறத்துக்காக தான் பழகுறாங்களா, நம்ம பேச்சுக்காக தான் பழகுறாங்களான்னு அது கரெக்டாக பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எடுத்தவொடனே கண்டதும் காதல், இன்னைக்கு பார்த்தாங்க லவ் வந்துருச்சு, நாளை கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லை கூட்டிகிட்டு ஓடிட்டாங்க அப்படின்றது வந்து அது சரியான காதல் இல்லை. அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக அறிவோடு இருந்தால் அவங்க பெண்ணோட வாழ்க்கையை வந்து சிறக்கும்.